வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில ஏப்ரல் 3 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கதிரும் தனாவும் ரூம்ல நிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா கோவமா ரூமுக்குள்ள வரத நம்ம கதிர் கவனிக்கிறாரு. அப்பதான் கதிர் கேக்குறாரு தனா கிட்ட, என்ன தனா இவ்ளோ கோவமா வர, என்னாச்சு? அப்ப தனா சொல்றாங்க, கதிர், மாயா சந்தேகப்பட்டது உண்மையா போகிருச்சு. கதிர் கேக்குறாரு, என்ன தனா சொல்ற? தனா சொல்றாங்க, ஆமா கதிர், அந்த சாரு இருக்கால, அவ நடிச்சுக்கிட்டுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவளுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். ஆனா நம்மள நல்லா ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. நான் கூட அவ அப்படி பேசுறத பார்த்துட்டு ரொம்ப நல்லவ அப்படின்னு நினைச்சிட்டேன். கடைசியில அவ இப்பேற்பட்டவளா இருப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சித்தி பத்மாத்த என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? சாருவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா கொண்டுட்டு வரணுமா, மாயாவை துரத்தி அடிச்சுட்டு இப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டதோட எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. இந்த சாரு இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்மாத்தை ஏன் தான் இப்படி பண்றாங்க? அதான் மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகும் இப்படி எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு இல்லையா? ஏன் இப்படி பண்றாங்க? மாயாவ ஏன் இப்படி பழிவாங்கணும்னு துடிக்கிறாங்க? கதர் சொல்றாரு, தனா எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் பத்மா இந்த மாதிரி பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு. திடீர்னு சாரு எப்படி கரெக்டா மாயாவுக்கும் சீனுவுக்கும் விவாகரத்து நடக்கும் பொழுது வருவா அப்படின்னு எனக்கு அப்பவே சந்தேகம். இதுல மகாலிங்கமும் தொடர்புல இருக்காரு, அதனாலதான் இப்படி பண்ணிருக்காங்க. தனா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அந்த சாரு எப்படிப்பட்டவா அப்படிங்கறத சீக்கிரம் வீட்டுல உள்ள எல்லாருக்குமே நிரூபிக்கணும். கதிர் சொல்றாரு, தனா நம்ம லைஃப காப்பாத்துறதுக்காக மாயா நமக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, அதே மாதிரி நம்மளும் மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தனா சொல்றாங்க, ஆமா கதிர், மாயாக்கா எனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா, அவளுக்காக இத கூட நான் பண்ணக்கூடாதா? நான் கண்டிப்பா பண்ணுவேன். அதுக்கு கதிர் சொல்றாரு, சரி என்ன பண்ணலான்னு சொல்லு தனா. தனா சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு நல்ல பனிஷ்மெண்டா கொடுக்கணும். என்னன்னா இது மாதிரி அவளுக்கு கண்ணு தெரியாதுல்ல, அவளுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறத நம்ம சீக்கிரம் நிரூபிக்கணும். அப்பதான் நம்மளால சீக்கிரம் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கலாம். கதிர் கேக்குறாரு, சரி அதுக்கு என்ன பண்றது? அப்ப தனா கதிரோட காதுக்குள்ள ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. இதை கேட்டதும் கதிர் சொல்றாரு, சூப்பர் தனா, இந்த மாதிரி ஒரு பிளான நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா அந்த சாரு எனக்கு இந்த குடும்பமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவா பாரு. அப்ப தனா சொல்றாங்க, ஆமா கதிர், சரி இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? அப்ப கதிர் சொல்றாரு, நான் சொன்னா கண்டிப்பா யாருமே நம்ப மாட்டாங்க, ஆனா நம்ம ஜானகி கிட்ட சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. நீ போயிட்டு ஜானகி அத்தை கிட்ட இத பத்தி சொல்லு, கண்டிப்பா அவங்க மாயாவுக்காக இத பண்ணுவாங்க. இத கேட்டதும் தனாவும், சரி கதிர், நான் போயிட்டு அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்ட்டு நேரா ஜானகிய பார்க்க போறாங்க. ஜானகி தனாவை பார்த்து, வாதனா சாப்பிட ஏதாவது வேணுமாடா? தனா சொல்றாங்க, அம்மா இங்க வாமா, எப்ப பார்த்தாலும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, வாங்க அப்படின்ட்டு கூப்பிட. ஜானகி கேக்குறாங்க, சொல்லுதனா என்ன வேணும்டி? தனா சொல்றாங்க, அம்மா அந்த பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் பேசிக்கிட்டு இருந்தா நான் காதுல வாங்கினேன். அவங்க 2 பேரும் சாருவை நடிக்க சொல்லிதான் இந்த வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. சாருவுக்கு நல்லாவே கண்ணு தெரியும். சாருவை வீட்டுக்கு கூட்டிட்டு சீக்கிரம் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் பத்மா அத்தையோட திட்டமே. இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஜானகி இதை கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி கேக்குறாங்க, தனா உனக்கு இந்த விஷயத்த பத்தி எப்படி தெரியும்? தனா சொல்றாங்க, அம்மா அவங்க பேசிக்கிட்டு இருந்தத என் காதால கேட்டேன், அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். இதை கேட்டதும் ஜானகி சொல்றாங்க, தனா இந்த சாரு இப்படி பண்ணுவாளா? நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே, நான் போயிட்டு இப்பயே என்னன்னு கேக்குறேன். தனா சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம கையில அவளுக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறதுக்கான எந்தவித ஆதாரமும் இல்ல, அதனால கண்டிப்பா நம்ம சொல்றது பொய் அப்படின்னு பத்மாத்த நம்ம பக்கம் ஒரு பிரச்சனையை இழுத்துருவாங்க. அதனால நம்ம கையில ஒரு
தோதான ஆதாரம் வேணும். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு. அது நான் சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னா இந்த வீட்டுல உள்ளவங்க யோசிப்பாங்க. இத கேட்டதும் ஜானகி கேக்குறாங்க, என்னதை நான் பண்ணலான்னு இருக்க? அப்ப தனா ஜானகியோட காதுக்குள்ள ரகசியத்தை சொன்னதோட ஜானகியும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப எல்லாரும் இருக்காங்க. அந்த நேரம் நம்ம ரகுராம், சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க. ஜானகி இங்க இருந்து வந்துட்டு அவங்க மாமியார பார்த்து, அத்தை, சாருவுக்கு இந்த மாதிரி கண் தெரியாம போனது எவ்வளவு பெரிய அபசகுணம். திடீர்னு தானே அவளுக்கு கண்ணு தெரியாம போனுச்சு. பிறப்பிலேயே பார்வை இல்லை அப்படின்னா அத சரி பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு இப்பதானே கண்ணு தெரியாம போயிருக்கு. ஏதோ தெரியாதனமா நடந்த ஒரு விபத்து. அதனால இது எல்லாமே ஒரு விதியால நடந்தது அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நம்ம சாருவை கூட்டிட்டு போயிட்டு கோயில்ல சாமி கும்பிட்டா எப்படி? சாருவை ஏதாவது பரிகாரம் செய்ய சொல்லலாம்ல. அதுக்காக ஒரு ஜோசியரை வர சொல்லியிருக்கேன். உடனே மாமியார் சொல்றாங்க, ஜானகி, இத பத்தி நானும் யோசிச்சேன். சாருவுக்கு இப்படி திடீர்னு கண்ணு தெரியாம போடுச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் அந்த சாமியோட கோவமா தான் இருக்கும். சரி, நம்ம சாருவை கூட்டிட்டு போயிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம். ஜோசியர் எப்ப வரேன்னு சொன்னாரு அப்பன்னு பார்த்து ஜோசியர் அந்த இடத்துக்கு வராரு. எல்லாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிடுறாரு. சாரு ரகசியமா பத்மா கிட்ட, அத்தை, என்னத்த ஏதோ பரிகாரம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க, என்னால பரிகாரம் எல்லாம் செய்ய முடியாதுத்த. பத்மா சொல்றாங்க, இரு சாரு, நான் பாத்துக்கிறேன், நம்மள மீறிதான் எதுவும் நடக்கும். இது கேட்டதும் சாருவும் சரித்த அப்படின்னு சொல்ல, அப்ப ஜானகி நேரா அந்த ஜோசியரை பார்த்து, ஜோசியரே, அந்த பொண்ணுதான் சாரு. அந்த பொண்ணதான் சீனுவுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா திடீர்னு சீனுவுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகிட்டு, இதனால அந்த பொண்ணு வெறுத்து போய் ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்கா. அங்கதான் அவளுக்கு இந்த மாதிரி விபத்து ஆகிருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொன்னீங்கன்னா நல்லதா இருக்கும். ஏன்னா சாரு ரொம்ப பாவம். அவளுக்கான வாழ்க்கைய அவளே தேர்ந்தெடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கா. கண்ணு வேற தெரியல. எங்களுக்கு என்னமோ இது சாமி குத்தம் மாதிரி தெரியுது. நீங்க ஏதாவது பரிகாரம் செஞ்சு சொன்னீங்கன்னா நேரா சாருவை கூட்டிட்டு போயிட்டு பரிகாரம் செஞ்சிடலாம்ல. உடனே ஜோசியர் சொல்றாரு, அதுக்கு என்னமா, பரிகாரம் செஞ்சிடலாம், பூ மிதிக்கிறது தான், வேற எதுவுமே கிடையாது. இது கேட்டதும் சாரு ரொம்ப சந்தோஷப்பட்டு, டக்குன்னு பூ மிதிக்கிறது தானே, அது என்ன பெரிய விஷயம், நான் செய்யறேன். இது கேட்டதும் பத்மா டக்குன்னு சாருவோட கையை பிடிச்சு, ஏய், பூ மிதிக்கிறதுனா நீ என்னன்னு நினைச்ச? சாரு சொல்றாங்க, என்னத்த, பூ மிதிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. சாரு நேரா ஜானகிட்ட, தெரியுமா, எனக்கு கண்ணு தெரியணும் அப்படிங்கறதுக்காக நீங்க எப்பேற்பட்ட ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. நான் கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செய்யறேன். இதை கேட்டதும் ஜானகியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜோசியர் சொல்றாரு, சரி, நாளைக்கு காலையில இந்த பரிகாரத்தை எல்லாம் ஆரம்பிச்சிருங்க. இதை கேட்டதும் சாருவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஜோசியர் அந்த இடத்துல இருந்து போனதோட பத்மா சாருவை பிடிச்சு ரூமுக்குள்ள எடுத்துட்டு போலாங்க. அப்ப சாரு கேக்குறாங்க, அத்தை, என்னத்த? பத்மா சொல்றாங்க, ஏய், பூ மிதிக்கிறதுன்னா என்ன நினைச்ச? முட்டி போட்டு உப்புல நடக்கணும்டி. இது கேட்டதும் சாருவுக்கு செம்ம ஷாக்கு. என்னத்த சொல்றீங்க? பத்மா சொல்றாங்க, இதுக்குதான் நான் உன் கைய பிடிச்சேன். கொஞ்சமாவது நான் சொல்றது கேட்டியா? கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டியே. அதுக்கு சாரு சொல்றாங்க, அத்தை, நீங்க கொஞ்சமாவது என்னை எச்சரிச்சிருக்கலாம்ல. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. செமையா சிக்கிட்டேனேட்ட. இப்ப எப்படித்தான் இந்த பிரச்சனையில இருந்து விடுபடுறது? அதுக்கு அந்த ஜானகி சொல்றாங்க, பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சாரு, எதுக்கும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட அந்த சாருவும் சரி அப்படின்னு சொல்ல, பார்வதி சொல்றாங்க, அத்தனை பேர் இருக்கும் பொழுது உங்களால எப்படி இவளை காப்பாத்த முடியும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதை கேட்டுட்டு பத்மா சொல்றாங்க, அதெல்லாம் நம்ம காப்பாத்திடலாம். சரி, கோயிலுக்கு தானே போகணும், நம்ம பாத்துப்போம், கவலைப்படாத. சாரு சொல்றாங்க, நீங்க சொன்னதுனாலதான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். ஏதாவது பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன், மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள என்னால காலடி எடுத்தே வைக்க முடியாது. பத்மா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த சீனு மாயாவை விவாகரத்தை பண்ண போறான். இது நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை கண்டிப்பா பயன்படுத்தி தான் ஆகணும். நீ அமைதியா இரு, நம்ம பாத்துக்கலாம்.
இது கேட்டதோட சாருவும் சரிட்ட நீங்க சொல்றதுனால நான் செய்யறேன், நீங்க தான் என்ன நாளைக்கு காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. மறுநாள் காலை பொழுது விடியுது. சாரு கேக்குறாங்க, அத்தை அங்க ஏதாவது பிரச்சனை நடந்துச்சு அவ்வளவுதான், எனக்கு என்னமோ இது இந்த மாயா ஜானகி எல்லாருமே சேர்ந்து போடுற திட்டம் மாதிரி தெரியுது. அதுக்கு ஜானகி நம்ம பத்மா சொல்றாங்க, இங்க பாரு அன்னைக்கு இத பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது, அவங்க இந்த திட்டம் போடுற கதையெல்லாம் எதுவுமே தெரியாது, அதனால நீ கவலைப்படாத சாரு, சும்மா அவங்க ஏதோ உனக்காக இந்த மாதிரி பரிகாரம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அண்ணி இந்த மாதிரி திட்டம் போடுற ஆளா இருந்தா நானும் பார்வதியும் இந்த வீட்டுல இருக்க முடியுமா? இங்க பாரு, நீ வா நான் பாத்துக்கிறேன். அதோட மாயா வேற டெய்லி எங்க போறானே தெரியல, வீட்லயே இருக்க மாட்டேங்கிறா, அதனால அவ கண்டிப்பா இந்த மாதிரி பிளான் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால நீ கவலைப்படாம வா அப்படின்னு சொன்னதோட சாருவும் சரி உங்களை நம்பி வரேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அப்புறமா எல்லாரும் சேர்ந்து கோயிலுக்கு கிளம்புறாங்க. ஜானகி சாருவை பார்த்து, சாரு கோயிலுக்கு ரெடி ஆகிட்டியா? சாரு சொல்றாங்க, ரெடி ஆகிட்டேன் பெரியம்மா அப்படின்னு சொன்னதோட சரி அப்படின்ட்டு எல்லாரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. ரகுராமும் சேர்ந்து கிளம்புறாரு. அங்க போனதோட சாருவை மஞ்சள் கலர் புடவை கட்டிட்டு வர சொல்ல பத்மாவும் பார்வதியும் தான் போயிட்டு கூட்டிட்டு வராங்க. போயிட்டு கூட்டிட்டு வந்ததோட சாருவை உப்புல நடக்க சொல்றாங்க முட்டி போட்டு. சாரு பார்த்ததோட செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்ம கதிரும் தனாவும் பேசிக்கிறாங்க. தனா சொல்றாங்க, கதிர் இவ எல்லாத்தையுமே சமாளிச்சு வந்துருவா போலயே. கதிர் சொல்றாரு, இங்க பாரு எவ்வளவு நேரம் சமாளிக்கிறான்னு நானும் பாக்குறேனே அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரு முட்டி போட்டு நடக்க இத பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் ரொம்ப கவலைப்படுறாங்க. சாருவுக்கு முட்டிக்காலெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. முடிஞ்சதோட சாரு கேக்குறாங்க, அவ்வளவுதானே பெரியம்மா அப்படின்னு ஜானகிட்ட கேட்க ஜானகி சொல்றாங்க, என்ன சாரு இப்படி சொல்ற, இப்பதான் சடங்கே ஆரம்பிச்சிருக்கு, தீச்சட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னதோட சாரு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன பெரியம்மா தீச்சட்டியா அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, ஆமா சாரு உனக்கு கண்ணு தெரியணும்ல அதுக்காக தான் அப்படின்னு சொன்னதோட சாரு கேக்குறாங்க, இங்க பாருங்க போதும். பத்மா டக்குன்னு பார்வதி நம்ம சாருவை தடுத்து, சாரு இப்படியெல்லாம் சொல்லாத. சாரு வேற வழி இல்லாம கையில தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததோட நம்ம கதிரும் நம்ம தனாவும் பார்த்து சிரிச்சுட்டு நிக்கிறாங்க. அப்ப ஜானகி இதையெல்லாம் பார்த்துட்டு சாரு எப்படி இதெல்லாம் பண்றா அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. சாரு தீச்சட்டி எடுத்து முடிச்சதோட கையில ஒரே காயமா இருக்கு. அப்ப பார்வதியும் நம்ம பத்மாவும் இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. பாவம் சாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் கண்டிப்பா இந்த மாயாவா தான் இருப்பான், இவதான் இந்த மாதிரி பண்ணிருக்கா. சாரு சொல்றாங்க, அவதான் வீட்லயே இல்லைன்னு சொல்றீங்களே அப்புறம் எப்படி அவ இத பண்ணுவா அப்படின்னு சொல்ல பத்மா சொல்றாங்க, ஒருவேளை அவ ஜானகி அன்னிக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா ஜானகி சொல்றாங்க, சாரு எங்கம்மா வீட்டுக்கு போற, இன்னும் ஒரே ஒரு பரிகாரம். அப்ப சாரு ஜானகிய பார்த்து, பெரியம்மா போதும் பெரியம்மா, எனக்கு இந்த பரிகாரம் இது வரைக்கும் போதும், நான் நாளைக்கு பண்றேன் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம தனாவும் கதிரும் இதை பார்த்துட்டு சாரு செம்மையா அடி வாங்கிட்டா, இனிமே சாரு மறுபடியும் நம்மளை ஏமாத்த மாட்டா, மறுபடியும் அவளை டார்ச்சர் கொடுக்க கொடுக்க அவ கண்டிப்பா எனக்கு கண்ணு தெரியும்னு சொல்லிட்டு பயந்து ஓட போறா பாரு அப்படின்னு சொன்னதோட தனா சொல்றாங்க, ஆமா கதிர் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதோட பத்மா சொல்றாங்க, அண்ணி சாருவுக்கு கையில நிறைய காயமா இருக்கு, நாங்க போயிட்டு மருந்து போட்டு விடுறோம், பாவம் அவளுக்கு கண்ணு வேற தெரியாது அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு சாருவோட கையில மருந்து போட்டு விடுறாங்க. சாரு சொல்றாங்க, அத்தை உங்களை நம்பி நான் இங்க வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும். அதுக்கு பத்மா சொல்றாங்க, இங்க பாரு சாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உனக்கு இப்படி அடிபடணும் அப்படின்னு எனக்கு என்ன ஆசையா, இங்க பாரு நீ கவலைப்படாத, இது எல்லாமே சீனுவை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான், சீனுவை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு பக்கம் சாரு சொல்றாங்க, இல்ல எனக்கு சீனுவை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமோ போக போகுது. அப்ப பத்மா சொல்றாங்க, சாரு என்ன இப்படி பேசுற, நீதான் மருமகளா வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா,
பொசுக்குன்னு இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரத்துல சாரு வந்துட்டு ரொம்ப கவலையா நிக்கும் பொழுது நம்ம தனாவும் கதிரும் அங்க வராங்க. வந்துட்டு நம்ம கதிர் நேரா அந்த சாருவை பார்த்து, இந்த சாரு இந்த பரிகாரம்லாம் ரொம்ப ஜாலியா செஞ்சுட்டு வந்த போல. இதை கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க சாரு. சாரு நேரா கதிரை பார்த்து, ஏய் நீ தேவையில்லாம பேசாத. கதிர் கேக்குறாரு, ரெண்டு பேரும் இங்க நிக்கிறோம், நான் எங்க நிக்கிறேன் அப்படிங்கறத கரெக்டா பார்த்து பேசுறேன். டக்குன்னு சாரு வந்துட்டு அப்படியே கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. இல்ல, உன் குரல் சத்தம் கேட்டது, அதை வச்சு யூகமா தான் பேசினேன். அப்ப கதிர் கேக்குறாரு, இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கறது எங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு கண்ணு தெரியும் அப்படிங்கறது தனா நேரடியாவே பாத்திருக்கா. அதனால மரியாதையா உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது. இது கேட்டதும் சாரு சொல்றாங்க, என்னால போக முடியாது, நான் இந்த வீட்டுலதான் இருப்பேன். சீனுவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போக பாரு அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு, நாங்க இருக்கிற வரைக்கும் உன்னால கண்டிப்பா சீனுவை வந்துட்டு அடைய முடியாது. நாங்க மாயாவுக்கு துணையா இருக்கோம். உனக்கு கண்ணு தெரியும் அப்படின்னு சீக்கிரம் ப்ரூவ் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறோம் அப்படின்ட்டு நம்ம கதிரும் நம்ம தனாவும் சேர்ந்து சாருவுக்கு சவால் விட, அப்ப சாரு சொல்றாங்க, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதோட கதிர் ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து வெளியில வராரு. அப்ப சாரு நேரா தனாவை பார்த்து, என் அக்கா என் லைஃபுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால என் அக்காவோட லைஃபை காப்பாத்துறதுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொன்னதோட சாரு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப நம்ம தனா சொல்றாங்க, நீ உனக்கு கண்ணு தெரியும் திட்டம் போதுதான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. உங்க அப்பா உன்னை இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வரும் பொழுதே நான் சந்தேகப்பட்டேன். எனக்கு என்னமோ இதை தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க இதுக்கு காரணமா இருப்பாங்களோன்னு தோணுது. உன்னை விட மாட்டேன் அப்படின்ட்டு கோவமா போறாங்க. அப்பதான் சாரு நினைக்கிறாங்க, ஆஹா, இவளுகளுக்கு உண்மை தெரிஞ்சிட்டுன்னா கண்டிப்பா இதை வச்சு ஒரு பிரச்சனை உண்டாக்குவாள்களே, நம்ம எப்படி இவளுகளுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பத்மாவும் பார்வதி வராங்க. அவங்க வந்ததோட சாரு சொல்றாங்க, போச்சு, எல்லாமே போச்சு. அந்த தனாவுக்கு உண்மை தெரியும், எனக்கு கண்ணு தெரியும்னு. அவ மட்டும் போய் அவ அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல. கண்டிப்பா ரகுராம் என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. ஏன்னா இந்த வீட்லயே அந்த தனாவை மட்டும்தான் அந்த ரகுராம் நம்புறாரு. அப்ப பார்வதி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கறத பத்தி அவருக்கு தெரியும். உன்னை பத்தி தப்பா சொன்னாலும் அவரை நம்ப மாட்டாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத. சாரு சொல்றாங்க, இல்ல, தனா போயிட்டு ரகுராம் கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் என்னால இந்த வீட்லயே இருக்க முடியாது. நான் வேற பொய் சொல்லி வேற வந்துட்டேன். கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.